நாடுகளை இன்னைக்கு பதைப்பதைப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடந்துகிட்டு இருக்கிற இந்த பயங்கரமான போர் தான். இப்போ இந்த போர் 2வது மாசத்தை எட்டி இருக்கு. ஆரம்பத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப சுலபமா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க. அவங்களோட ஆரம்ப கட்ட தாக்குதல்களும் ரொம்பவே வேகமா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஈரான் அரசாங்கமும் சரி, அவங்க ராணுவமும் சரி, அசராம நின்ன விதம் இப்போ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு பெரிய குழப்பத்துல தள்ளி இருக்கு. சொல்ல போனா அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே இப்போ தலைகீழா மாறி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சுலபம். அமெரிக்காவோட நோக்கமும் இஸ்ரேலோட நோக்கமும் இந்த போர்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம நேர் எதிர்மாறா இருக்கிறது தான் இந்த மிகப்பெரிய குழப்பத்துக்கு காரணம். முதல்ல அமெரிக்காவோட நிலைமையை நாம புரிஞ்சுக்கணும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் ஈரான் போரை எப்படி நியாயப்படுத்துறன்னு தெரியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியே இருக்கு. 1980களில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் ஒரு கொள்கையை கொண்டு வந்தாரு. அதுக்கு பேரு கார்ட்டர் டாக்ட்ரின். அதாவது பெர்ஷியன் வளைகுடா பகுதிகளில் அமெரிக்காவோட ஆதிக்கம் எப்பவும் இருக்கணும். அதை மீறி யாராவது அங்க வர நினைச்சா ராணுவ பலத்தை பயன்படுத்தியாவது அதை அமெரிக்கா தடுக்கும் அப்படிங்கிறதா அந்த கொள்கை. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா தன்னோட ராணுவ தளங்களை அங்க அதிகமாக்குச்சு. இன்னைக்கு அந்த வளைகுடா பகுதிகளில் மட்டும் சுமார் 50,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவ்வளவு பலம் இருந்தாலும் கடந்த பல வருஷங்களாக அமெரிக்கா ஈரான் மேல நேரடியான ஒரு போரை தொடுக்காம ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஏன்னா ஈரானை சீண்டினா உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தக வழியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பாதையை ஈரான் முடக்கிடும்னு அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ இஸ்ரேலுக்காக அவங்க ஆரம்பிச்ச இந்த போர்னால அமெரிக்கா எதை நினைச்சும் இவ்வளவு வருஷமா பயந்தாங்களோ அதுவே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஹார்மூஸ் பாதையை திறக்க உலக நாடுகளை ஒன்று சேர்த்து ஈரான் கிட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துக்கிற அளவுக்கு இப்போ அமெரிக்காவோட நிலைமை வந்திருக்கு. ஆனா இஸ்ரேலோட கணக்கு இது கிடையாது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோட டார்கெட் வேற. ஈரானை ஒரு சாதாரண நாடா இஸ்ரேல் பார்க்கல. தங்களை சுத்தி இருக்கிற ஈரான், சிரியா, ஹிஸ்புல்லா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஹமாஸ், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஆக்சஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டமைப்போட ஒரே நோக்கம். இது நாள் வரைக்கும் ஈரான் மேல இஸ்ரேல் கை வைக்காம இருக்க அமெரிக்கா ஒரு கடிவாளத்தை போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அக்டோபர் 2023 ஹமாஸ் நடத்தின அந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிறகுதான் அந்த கடிவாளம் முழுசா உடைக்கப்பட்டுச்சு. இப்போ நெதன்யாகு கையில எடுத்திருக்கிற வியூகத்துக்கு பேரு மூவிங் தி கிராஸ். அதாவது புல்ல விட்டுறது, எதிரிகளோட முக்கிய தலைவர்களை கொல்றது, அவங்களோட இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை மொத்தமா தரைமட்டமாக்குறது. இதுதான் இந்த வியூகம். இதைத்தான் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா மேல இஸ்ரேல் ரொம்ப கொடூரமா பயன்படுத்திட்டு வராங்க. தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் ஊடுருவி அங்க இருக்கிற ஹிஸ்புல்லாக்களை அழிச்சு அந்த இடத்தை தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறாங்க. இதனால பல நூறு லெபனான் மக்கள் உயிரிழந்து அந்த நாடே உருக்குலைஞ்சு போயிருக்கு. இதே ஃபார்முலாவை தான் இப்போ ஈரான் மேலையும் நெதன்யாகு பயன்படுத்திட்டு இருக்காரு. ஈரானோட முக்கிய தலைவர்களை கொல்றது, அந்த நாட்டோட கட்டமைப்புகளை சிதைக்கிறதுன்னு இஸ்ரேலோட தாக்குதல் உச்சகட்டத்தில் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி பெஞ்சமின் நெதன்யாகுவோட மிகப்பெரிய ஒரு சுயநல அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இந்த 2026 அக்டோபர் மாதம் 27 இஸ்ரேல்ல எலெக்ஷன் வரப்போகுது. 2023 ஹமாஸ் தாக்குதல் நெதன்யாகுவோட அரசியல் இமேஜை சுக்குநூறா உடைச்சிடுச்சு. இஸ்ரேலின் பாதுகாவலன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்ட நெதன்யாகுவுக்கு அது மிகப்பெரிய அவமானம். இப்போ நடக்க போற தேர்தலில் அவர் திரும்பவும் ஜெயிக்கணும்னா ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் இந்த 3 பேரையும் நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இமேஜ் அவருக்கு தேவைப்படுது. இந்த போரை தன்னோட அரசியல் லாபத்துக்காக அவர் முழுமையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் மேல பல வருஷமா ஊழல் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் ஜெயிச்சு மறுபடியும் பிரதமராகிட்டா இஸ்ரேல் அதிபர் மூலமா அந்த வழக்குகளை ரத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவோட மாஸ்டர் பிளான். ஆனா இந்த அரசியல் லாபத்துக்கு பின்னாடி நெதன்யாகு கொடுக்க போற விலை ரொம்ப ரொம்ப பெருசு. அது அவங்க நாட்டுக்கே ஆபத்தா முடியவும் வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம் அவரோட மக்கள் ஆதரவு. இப்போதைக்கு நெதன்யாகுவோட கட்சிக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் ஒருவேளை ட்ரம்ப் அரசாங்கம் ஈரான் கிட்ட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டா
அடுத்த செகண்ட் நெதன்யாகுவோட ஆதரவு அதுல பாதாளத்துக்கு போயிடும். மக்கள் நிலைப்பாடு எப்ப மாறும்னு அவருக்கே தெரியாது. இரண்டாவது மிகப்பெரிய ஆபத்து சர்வதேச ஆதரவு. அமெரிக்காவில் இப்போ இஸ்ரேலுக்கான ஆதரவு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. முக்கியமா ஜனநாயக கட்சியினர் மற்றும் பொதுமக்களோட பரிவு இப்போ பாலஸ்தீன மக்கள் பக்கம் திரும்பி இருக்கு. 2004க்கு பிறகு இஸ்ரேலுக்கு அமெரிக்க மக்கள் கிட்ட இவ்வளவு குறைவான ஆதரவு இருக்கிறது இதுதான் முதன்முறை. ஐரோப்பிய நாடுகளையும் இதே நிலைமைதான். வருஷம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கிற அந்த $3.8 பில்லியன் நிதி உதவியும் நவீன ஆயுதங்களை மட்டும் இல்லனா இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். டொனால்ட் ட்ரம்ப் எப்போ எந்த முடிவை மாத்துவாருன்னு கணிக்கவே முடியாது. அதனால அமெரிக்காவோட ஆதரவை இஸ்ரேல் எப்பவும் நிரந்தரமா நம்பி இருக்க முடியாது. மூணாவது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எனப்படும் ICC காசா போர்ல நடந்த மனித உரிமை மீறல்களுக்காக நெதன்யாகு மற்றும் அவரோட அமைச்சர்கள் மேல போர்க்குற்ற விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுல தீர்ப்பு இஸ்ரேலுக்கு எதிராக வந்தா உலக நாடுகள் மத்தியில இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும். கடைசியா ஒரு அதிர்ச்சியான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களோட அசுர பலத்தை வச்சு ஈரானையும் ஹிஸ்புல்லாவையும் மிகப்பெரிய அளவுக்கு அழிச்சிருக்கலாம். ஆனா இந்த மாபெரும் தாக்குதல்கள்ல இருந்து ஈரான் அரசாங்கமும் ஹிஸ்புல்லாவும் முழுசா அழியாம தப்பிச்சு நின்னாங்க அப்படின்னாலே அது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த போர் ஈரானை அழிக்கிறதுக்கு பதிலா அங்க இருக்கிற இளைய தலைமுறையையும் புதிய தலைவர்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் தீவிரமா மாத்திருக்காங்க. பழிவாங்கும் எண்ணத்தோட ஒரு புதிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் உருவாக்க இதுவே ஒரு காரணமா அமைஞ்சிடும். தன் பதவியை காப்பாத்திக்க நெதன்யாகு போடுற இந்த மாஸ்டர் பிளான் கடைசியில இஸ்ரேலோட எதிர்கால பாதுகாப்பையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுமோ அப்படிங்கிறது தான் இப்போ உலக அரசியல் வல்லுநர்களோட மிகப்பெரிய அச்சமா இருக்கு. இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரை பத்தியும் நெதன்யாகுவோட இந்த அரசியல் நகர்வை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.